காலங்காலமாக இந்த பழி வாங்குற படலங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு சீரியஸ் ஆகி பழி வாங்குற குரூப்புகளும் வந்திருக்கு. ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட கேஷுவலாக டீல் பண்ணிவிட்டு அட போங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் வந்திருக்கு. இதில் த்ரிஷா வந்து எந்த ரகம் அப்படின்னு வந்து பார்த்தா யானை மாதிரி. இந்த யானை நல்ல பாம்பு இது எல்லாமே தனக்கு யார் என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு சான்ஸ் கிடைக்கும்போது வச்சு செஞ்சிடும். அதே மாதிரி தான் இப்போ த்ரிஷாவும். ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து சாமி சில படங்கள்லாம் வந்து தொடர்ந்து ஹிட்டு கொடுக்குறாங்க த்ரிஷா. அப்படி வந்து படங்கள் வந்து ஹிட்டு கொடுத்துட்டு வந்து வரும்போது தான் கில்லி படத்துலேயும் வந்து நடிக்கிறாங்க. படம் பிளாக் பஸ்டரு. அடுத்து திருப்பாச்சி படம் பிளாக் பஸ்டரு. அப்போ அவங்கள பற்றி வந்து கொஞ்சம் கிசுகிசு வந்து வருது. நம்ம ஃபேமிலி பிஆர்ஓவாக இருந்த பிடி செல்வகுமார், அதான் புலி படத்தோட ப்ரொடியூசர், அவர் தான் தளபதி விஜய், எஸ்ஏ சந்திரசேகர் இவங்களுக்கெல்லாம் மேனேஜராக இருந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, சங்கீதா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் வந்து அப்டேட் பண்ணிடுறாரு. சங்கீதா எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட போய் இனிமேல் வந்து அந்த நடிகை இவர் கூட வந்து சேர்ந்து நடிக்கக்கூடாது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எஸ்ஏ சந்திரசேகர் த்ரிஷாவோட அம்மாவை கூப்பிட்டு வந்து மிரட்ட, அவங்க அம்மா அதை போய் வந்து த்ரிஷா கிட்ட வந்து சொல்ல, த்ரிஷா அப்பயே வந்து பார்த்தோன்னா டைம் கிடைக்கும் போது வச்சு செய்கிற அப்படிங்கிற அந்த மனநிலைமையில் கரியர் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சைலண்ட்டாக அப்போ வந்து இருந்தாங்க. தளபதி விஜயும் சைலண்ட்டாக வந்து இருந்தார். நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போச்சு. த்ரிஷா ஒளிச்சு கட்டன்னு வந்து இறக்குமதி செய்யப்பட்ட நடிகை வந்து அசின். அதுக்கப்புறம் அசின் கூட அவர் சேர்ந்து நடித்த காம்போ ஒர்க் அவுட் ஆச்சு. படம் பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் அசின் வந்து ஹிந்திக்கு வந்து போயிட்டாங்க. ஹிந்திக்கு போனதுக்கப்புறமும் அவங்க ஒரு த்ரிஷாவோட இது சேர்ந்து நடிக்கிறதுக்கான சுச்சுவேஷனே வந்து இல்லை. அப்புறமும் எஸ்ஏ சந்திரசேகர் இவரை விட்டு வந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளே வந்தார். ஜெகதீஷ் பழனிசாமி மூலியமாக தான் லோகேஷ் கனகராஜ் மூலியமாக தான் த்ரிஷா. அதுக்கப்புறம் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இன்னும் அதிக லெவலில் ஸ்ட்ராங் ஆச்சு. அப்போ இது மறுபடியும் சங்கீதா நாலேஜுக்கு வந்து போகிறப்ப தான் சங்கீதா வந்து எதிர்த்தாங்க, தடுத்தாங்க. அதையும் மீறி இவங்க 2 பேரும் வந்து ஸ்ட்ராங் ஆனாங்க. இப்போ த்ரிஷா வந்து சங்கீதாவுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து மறைமுகமாக என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு முன்னாடி வந்து உட்காந்தது, மே 10ஆம் தேதி பதவி ஏற்கிறப்ப வந்து உட்காந்தது, அந்த ஏஜிஎஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா போனது, இது எல்லாமே இனிமேல் நீ கற்பனையில் நினச்சா கூட, கனவுல நினச்சா கூட இவர் பக்கத்தில் நெருங்க முடியாது, நெருங்க விட மாட்டேன், அதுக்கான மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ அது ஒரு விவாத பொருளாக வந்து மாறி சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்களே, இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.